யாருக்காவது நீங்கள் உடனே அட்டென்ஷன் கொடுக்குறீங்களா? அவங்க கால் பண்ணோடனையும் உடனே அட்டன் பண்ணுறது, அவங்க மெசேஜ் அனுப்பிச்சோடனையும் ஓடி போய் உடனே ரிப்ளை பண்ணுறது அப்படின்னு. அப்படி நீங்கள் உடனே அட்டென்ஷன் கொடுக்குறவங்களா இருந்தீங்கன்னா உங்களுக்கான வரிகள் தான் இது. உன்னை போல இருப்பது என்பது எனக்கு அத்தனை சுலபமில்லைதான். உன் குறுஞ்செய்தியை உடனே படித்து விடுகிறேன். உன் அழைப்பு அதிக நேரம் ஒலி எழுப்ப வேண்டிய அவசியமில்லை. யாருடன் பேசிக்கொண்டிருந்தாலும் உன் அழைப்பை காத்திருக்க வைப்பதில்லை. உன் ஸ்டேட்டஸ் முதலில் என் கண்களில் தான் விழுகிறது. உன்னை புறம் தள்ளும் அளவிற்கு எந்த வேலையும் எனக்கு இருந்ததில்லை. டிவி பார்க்கிறேன் என்றோ, வாகனம் ஓட்டுகிறேன் என்றோ, பக்கத்து வீட்டுக்காரர்களிடம் பேசிக்கொண்டிருக்கிறேன் என்றோ, வேலை விஷயம் என்றோ, இப்பொழுது பேச முடியாது வை என்றோ சொல்ல தெரியவில்லை எனக்கு. அதனால்தான் உன்னை போல் இருப்பதென்பது அத்தனை சுலபமில்லை எனக்கு. நல்லா இருக்குல்ல? ஆக்சுவலாக ஃபேக்ட் என்ன அப்படின்னா, நமக்கு நிறைய பேரை பிடிக்கலாம், ஆனால் ஒரு சில பேரோட மட்டும்தான் எமோஷ்னலாக கனெக்ட் ஆகிருப்போம். அப்படி நம்ம யார் யாரோடலாம் எமோஷ்னலாக கனெக்ட் ஆகிருக்கோமோ அவங்களோட சின்ன சின்ன விஷயங்கள் கூட நம்மளை ரொம்ப பாதிக்கும். அதனால நம்ம ரொம்ப பிடிச்சவங்களோட அதிகமாக எமோஷனல் கனெக்ட் வச்சுக்கிறத விட மெச்சூர்டாக கனெக்ட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா இதுலேருந்து சீக்கிரமே வெளியில் வந்துடலாம். ஆனால் அதை தான் நம்ம செய்ய மாட்டோமே. ஆனால் உங்களோட மென்டல் ஹெல்த்துக்காக இதை ட்ரை பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக முடியும். ட்ரை பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். டாடா, பை பாய்.